ஒவ்வொருத்த பிள்ளைகளையும் எங்களோட பிள்ளைகளா தான் உண்மையாகவே நாங்கள் நினைச்சு கொள்றது. கல்யாணம் பண்ணைக்குள்ள எங்களுக்கு தெரியாது இப்படி எல்லாம் கஷ்டப்படுவோம். உண்மையா எங்களுக்கு தெரியாது. இப்பதான் எல்லாம் தெரியுது. அதான் கல்யாணம் பண்ணக்கூடாது கஷ்டப்படுவோம். அப்பா அம்மாவோட இருந்து போட்டு எவ்வளவு நிலையில என்ன மாதிரி சூழல் இருந்து வாழ்ந்தேன். கல்யாணம் செய்யக்கூட நான் வேலைக்கே போடுறேன். அது வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் என்னன்னு சொல்றது, ஒரு ஆலமரம் மாதிரி மாறணும்ன்றது. நாங்கள் ஆலமரம் பண்றது எல்லாருக்குமே ஒரு நிழலை கொடுக்கும், எங்களுக்கு மட்டும் இல்லை. எனக்காக வாழ்வில் ஆலமரம். மாவட்ட இதுலயும் பார்த்தா இது கடையில இது வாங்கி கொண்டு வச்ச மாதிரி தான் கிடக்கு உண்மைக்குமே. அதில் நடுவுக்குள்ள ஒரு கலர் ஒன்று வரும். எல்லாரும் உண்மையா எங்களோட வயசுகளில் பார்த்தா நிறைய படிகள் இருக்கிறாங்க, இல்லைன்னு இல்லை. சுதந்திரமான ஒரு பறவைகளாக தெரிகிறாங்க. ஆனால் என்ன சொல்றது, நாங்கள் பகல் சின்ன நித்திரவுலேயே பெரிய மாசமாக ரெஸ்ட் எடுக்கலாம் இருக்கும். இரவு பகலத்து நித்திர இல்லாமல் அப்படி இருக்கும். 8 மணி தேர்தல் ஒரு மனுஷன் பேர் செய்கிறேன். நாங்கள் உண்மைதான். பார்த்தால் இப்பயே என்னன்னு சொல்றது, அதுக்காக ஆரம்பங்களை சும்மா நாங்கள் யார்ட்டையும் சும்மாட்டும் வேண்டிக் கொள்ளல. நாங்கள் உழைச்சத்தான் எங்களுக்கு என்னென்றாலும் நாங்கள் செய்து கொள்வோம். பயம் குளப்படியா தெரிஞ்ச நாங்கள் தான். ஆனா இப்ப எங்களுக்கு வயசு கூட இல்லையே. எத்தனை வயசு? 23, 19. அனைவருக்கும் வணக்கம். நான் சுவன். நல்லா சேர்ந்து எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வசந்த் வீட்டு தான் நிற்கிறேன். எல்லாருக்குமே தெரியும், வேறு வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தது. இங்கே அணுவுக்கு குழந்தை கிடைக்கிறபடியால் இந்த வேலையை முடிக்கணும்னு நான் வேறு ஆக்கள் பிடிச்சி வேலை செய்ய விரும்பலை. மாவுளிகள் கொஞ்சம் நல்லா நீட்டாக செய்யுமான்றபடியால் பிடிச்சது. இன்றைக்கு தான் நேரம் கிடச்சிருக்குது. இந்த வேலையை இங்கே இருந்து ஓரளவாக முடித்து அங்கே நாங்கள் செய்து கொண்டு இருந்த வீட்டால் கதவுகள் எல்லாம் கலட்டி ஒவ்வொரு நாளும் பாய்ச்சோம்னா நான் நிற்க வேண்டியாக இருக்குது. அதுக்கு அப்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலையிலே பொறுப்படுத்தி அதை செய்து முடிக்கும் வரை மக்களுக்கு நிம்மதியே இருக்காது. வெண்டைக்கு ஒரு 2 மணிச்சால வேலைன்னு தான் சொன்னோம். பார்த்தா இப்போ ஒரு 3 மணிக்கிட்டே ஆகிட்டேன். சாப்பிடக்கூடியது அப்படி சாப்பிட்டுட்டு வீட்டை சாப்பிட்டு கூட்டி கொண்டு போகணும். அப்போ என்னையும் வர சொன்னோன்னு கிடக்குற சாமான் என்ன கொண்டு போகணும், என்ன இப்போ எங்களுக்கு என்ன கொழுப்படிக்கிற வாலி வேறு என்ன வாலி மாவட்ட எல்லாம் கொண்டு போகணும். அப்போ நாங்கள் சொல்ல பிடிக்கணும். நான் மோட்டர் சைக்கிள் வந்துடுறேன் 2 நேரம் போயிடும். அது அப்படி இப்போ இங்கே இடம் திரும்பி வர வேலை இருக்கு. இல்லை இல்லை வேலைக்கு கொஞ்சம் வேலை நடக்காது பிறகு தானே. இல்லை இப்போ அங்கே போனால் எல்லாத்தையும் முடிச்சு தான் பெறணும். எங்க கதவுகள் கூட்டாங்கலாம் இருக்குது. அதுக்கு ஒரு நாளும் பாய்ச்சுமே நான் இருக்க வேண்டியதாக இருக்குது. அங்கே பார்த்துக்கொண்டு கொஞ்சம் கஷ்டம். நான் இந்த வேலையில் விட்டு தானே ஒன்று செய்கிறப்ப இதை எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அங்கே எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு வர்றதுக்கு அந்த வீடியோ சில பேருக்கு மறந்துருப்பிட்டோம். அதை எதை சொல்கிறானுன்றதை நாங்கள் ஏன்னு சொன்னால் உண்மைதான். செய்து கொண்டு இந்த வேலையும் அங்கே ஒரு முடலில் செய்யணும்னு நினைச்சதான் அதை இன்னும் ஞாபகம் இருக்கும். மறந்து பார்ப்போம். அங்கே போனால் தான் தெரியும், ஞாபகம் பேர் பண்ணிக்கிறேன். இப்போ கொண்டு போகிற சாமனை போய்டு இங்கே மாவுளை கொண்டு போக கிடக்கு இல்லை தானே. மாவுளை கொண்டு போகிறீங்க மாவுளை இது அங்கே காணாட்டி வாலி 2 தானே. வேறு வாழ்க்கைன்றதே உண்மையாக ஒரு போராட்டம் தானே. போராடினாத்தான் அதில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரலாம். 2 வேலை முடிஞ்சு கூட ஒரு ரெஸ்ட் எடுப்ப கொண்டு வரலாம். சரி இங்கே நான் இல்லை ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் இருக்கு. இரவு பகலத்து நித்திரை இல்லாமல் அப்படி இருக்கு. சரி இது சரி. வேறு என்னது பேக் எடுத்துடலாம். ஒரு பேக் கொழி கிடக்காது. அந்த கரண்ட் வேறு கூட வெளியே தாங்க. ஒரே சேவை கொண்டு போகக்கூடிய சாமான் கொண்டு போனே இல்லை. பொருளையாக கட்டிக்கிட்டே அதை கொண்டு போகும். ஹெல்மெட் கூட நீங்க நான் கொழு
ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ விளக்கட்டை கொஞ்சம் எடுத்தாச்சாங்க ஓகே தானே என்ன இந்த வீட்டை செஞ்சு விட்டு ரிலீஸ் பண்ணி வரேன் என்னது அதே அவருக்கும் வச்சுக்கிட்டு ஓகே இந்த வீட்டுக்கு இப்போ நான் வந்து மெடிக்கல் லீவில் போகிறோம் மெடிக்கல் லீவ் போயிருக்குப்பா மெடிக்கல் லீவ் தானே வேலை தான் வீட்டை விட்டு போக மேடம் இல்லை வேறு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவில்லை இந்த ஓகே போயிட்டு வருவேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து வந்துட்டோம் நாங்கள் உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் செஞ்சு கொண்டிருந்த வீடு ஒரு வேலைன்றது வந்து உண்மையாக பொருட்படுத்த அதை வந்து செய்து முடிக்க மாட்டோம் அந்த காரியத்தை முடித்து அவங்கள்ட்ட பொறுப்பேற்கும் வரை கொடுக்கும் வரையும் பெரிய அளவு கஷ்டமாக இருக்கும் இது மட்டும் இல்லை இவங்களை இதை கொடுத்து நான் செய்ய வழுக்கிட்ட வீடு இப்போ மூன்று வீடு மொத்தம் அதில் ஒன்று இப்போ வந்து நில கதவு போட்டு கொண்டிருக்கிறாங்க அடுத்தது பூச்சி வெளியில் அங்கே கிடக்கு அது கொண்டு கம்ப்ளீட்டாக முடியுது இதுவும் இப்போ எத்தனை நாள் இது முடியும் இல்லை ஒரு 5 நாள் 4 நாள் 4-5 நாளில் முடியுமே ஓகே சார் மாதிரி இது வந்து 5-6 நாளில் முடிஞ்சிடும் முடிஞ்ச உடனே எனக்கு ஒரு வீடு ஒன்று திரும்ப அடுத்தது ஒன்று கட்டி கொண்டிருக்கிறோம் அந்த பார்த்துருப்பீங்க அதுவும் வந்து கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடும் வந்து ஃபுல்லாகவே வந்து முடிஞ்சிடும் அந்த வீடும் இதை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் நினைப்பீங்க வசந்து வீட்டை இருந்து இவ்வளோ நாளும் வேலை செஞ்சதோ மாத கணக்கான்னு சொல்லி அந்த வீடு செய்ய முடக்கிற வேலையில் வந்து நிப்பாட்டி செஞ்சிருந்தது இந்த வேலையை மேசம் வேலையை நான் சேர்ந்து செய்கிறது இங்கே வந்து செய்ய நிப்பாட்டி தான் செஞ்சது அது ஒரு எத்தனை நாள் வேலை வேறு முழுசா பார்த்து அங்கே செஞ்சது 20-25 நாள் வேலை 25 நாள் வேறு தனியத்தான வேலை செய்கிறது என்று சொன்னால் அந்த நீட்டுக்காக தான் உண்மையாக தனியாக வேலை செய்கிறது இது மட்டும் இல்லை இப்போ இந்த வேலையோட மற்றது அந்த 2 வேலையோட வேலை முடியுது எங்களுக்கு முடியுது மற்ற வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டா உங்களுக்கு யாருக்கும் புதுசாக அது வேலை துவங்கணும்னு சொன்னால் எங்களோட வந்து தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னாங்க எங்களுக்கு நிறைய வேலை வந்தது ஆனால் செய்யலாமல் விட்டுனாங்க கனடால இருந்து ரன் அடிச்சு சுவிஸ்லேருந்து அடிச்சு நாங்களே சில இடங்கள் நம்ம சாமான் எடுத்துட்டு செய்யலாம் அளவுக்கு விட்டது என்ன வேலை அவ்வளோ நெருக்கமாக போயிட்டுது 2 வழியால் தங்கச்சி வீட்டையே வந்து இப்படி குழந்தை கிடைக்கணும் கிடைச்சி அப்புறம் இதில் கொன்றையிலான்ற காரணத்தால் அதை செஞ்சு முடிக்கணும் எல்லாத்தையும் நிப்பாட்டி விட்டது இனி இது முடிச்சு கொண்டு வந்து வேறு வரணியில் ஒரு வீடு வந்து செய்ய கிடக்கு அடுத்தது அது போக வேணும் அதனடியாவது இது வந்து முன்னைக்கு 20 ரூபா செய்வோம் முன்னைக்கு அப்படி எத்தனை மணி மட்டும் செய்வோம் ஒரு 2 மணி மட்டும் என்ன சிரிக்கிறேன் 2 மணி மட்டும் செய்ய வேண்டாம் 2 நாள் வசந்தின் வீட்டுக்கு வந்து ஓய்வு நாள் இதுக்கு வந்து என்னன்னு சொல்றது வசந்துக்கு ஓய்வு நாள் இதுக்கு வந்து விடிவு காலம் அதுக்கு ஓய்வு காலம் இதுக்கு விடிவு காலம் ஓகே பாருங்க இது வந்து இப்பதான் உள்ளுக்கு வந்தா வந்து தெரியும் இந்த வீடு செஞ்சோன்றவங்க வந்து இதுதான் அந்த வேலை இதே மாதிரி முடிச்சாதான் மனசுக்கு ஒரு இடங்களே ஒரு பொறுப்பு எடுத்துட்டு நாய்படாத பாடுபட வேண்டியதா இருக்கும் தலையடிச்ச வேலை ஒன்றே இந்த பொறுப்பு நின்றா ஓகே நான் வந்து இப்ப என்ன மாதிரி இந்த வேலையை செய்ய போறோம்ன்ற ஒவ்வொன்றையும் தான் இப்ப உங்களுக்கு காட்ட போறோம் அதுக்கு முன்னாடி பாருங்க நாங்கள் இப்ப கிடைக்க செய்த வேலையெல்லாம் அப்படி ஃபுல்லா கம்ப்ளீட் அடிக்கிறிஞ்சு இந்த ஹோல் வேலை அப்படி எல்லாம் செஞ்சபடி தான் இருக்குது இது வீடு வந்து இது என்னன்னு சொல்றது செய்கிற அவசரமாண்டது இல்லை கதவு எல்லாம் கழட்டி போட்டோம்னோட செய்து முடிக்கணும் வேணும் செய்து முடிக்க வேணும் செய்து முடிச்சாதான் இதே வந்து ஆரம்ப வீடியோவில் பார்த்தா தெரியும் என்னத்துக்காக இதெல்லாம் செய்கிறோம்ன்றது அவசரப்படுத்திட்டு ஓகே இப்போ கோவம் வந்து ஒரு கால் கொண்டு இருக்க சாப்பிடல வீட்டை போய் சாப்பிட்டுட்டு வந்து தான் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நானும் சாப்பிடல நான் போய் சூப்பர் மாடம் நின்றுனான் சூப்பர் மாடத்தில் நின்று இன்ஜின் வேலை செய்யணும்னு போய் அதை பார்த்துட்டு தான் அப்படியே வந்துடான் அங்கே முடிஞ்சுது வேலை முடிச்சுட்டு தான் இங்கே வந்து செஞ்சுட்டு நாளைக்கு விடிய காலமே ஒரு ஆக்கள் வந்து ஒரு 15 கிலோ மீன் கட்ட வேணும் அது ஒரு நாளைக்கு போய் வாங்கி கொண்டே கொடுக்கணும் அது நாளைக்கு வாங்கி கொண்டு கொடுக்குறதுக்கு ஒரு ஆக்கள்கிட்ட சொன்னான் ஆனால் அது செட் ஆகுமோ எனக்கு தெரியலை மீன் இங்கே வராட்டி இங்கே நம்ம ஓடி திரிஞ்சு எடுத்து கொடுத்தே ஆகணும் ஓகே ஆக மீன் ஜாவாரின்னு நினைச்சிடா மீன் ஜாவாரி இல்லை ஒரு ஆக்கள் கேட்டபடியால் 15 கிலோ மீன் எடுத்து கொடுக்க வேணும் கொடுத்து போட்டு தான் டெலிவர் நாளைக்கு துவங்கலாம் ஓகே கொஞ்ச நாளைக்கு எவ்வளோ வெளுக்கடையில் அமையிருக்கு இங்கே தான்
இந்த வேலையை முடிக்கும் வரை இவங்களோட சேர்ந்து நின்று முடிச்சா தான் நிம்மதி. ஓகே போயிட்டு விடுவேன். சரி ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தான் போய் கடையில் போய் சாப்பிட்டுட்டு வந்தது. இப்போ என்ன வேலையை துவங்கி எல்லா சாமானையும் அடிப்படையில் இருந்தது எல்லாத்தையும் கொண்டு போனாங்க. அங்கே இங்கே கொண்டு போனது. இப்போ இங்கே வந்து ஒரு சாமானும் கிடைக்கல. வந்தது பிறகு வந்து இந்த மாவுளுக்கு வெட்டுற கட்டர்கள் மேலே அந்த பிளேட்டுகள் அங்கேருந்து போனது எல்லாம் தேஞ்சிட்டு அதெல்லாம் வாங்கி கொண்டு வந்தது. வாங்கி கொண்டு வந்தேன்னு சொல்லி எங்கள் அங்கே அது வேறு இடத்துல இருந்தது வேலை செஞ்ச வீட்டை இருந்தால் அதே மாதிரி எடுத்து கொண்டு வந்தேன். கொஞ்சம் நல்லா லேட் ஆகிட்டேன். இப்போ நான் 20 ரூபா தான் வேலை செய்யப்படும் இல்லையான்னு இல்லை. இப்போ வந்து மாவல் வெட்டுறக்குரிய கட்டர் எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். கடையில் போய் சாப்பிட்டு வந்தது. இவன் கடையில் சாப்பிட்டு வந்த காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இவன் பிள்ளைக்கு வந்து என்ன யாழ்ப்பாணம் போனேன்னு இருக்காங்க. இல்லை வச்சு சாப்பிட்டு வந்து நினைக்கிறது காரணம் வந்து யாழ்ப்பாணம் போயிட்டு வந்தது. இப்போ ஸ்கூலால் வந்து இவங்களோட பிள்ளைய வந்து கூப்பிட்டு இருந்தாங்க. இப்போ இன்னொரு போட்டி என்று சொல்லி அப்போ உடனே கூட்டி கொண்டு போனது. கோவை மாதிரி தான் பிள்ளைகளும் வந்து நல்ல ஒரு கட்டிக்கார பிள்ளையார் உண்மைக்குமே. அதனடியால் கூட்டி கொண்டு போய் அப்போ அவரோட ஒய்ஃப் வந்து வேற இல்லை 5 மணி 6 மணி ஆகும் நினைக்கிறேன் இருக்கு. அப்போ இங்கே வேலையில் முடிச்சு கொண்டு தான் மிச்சம் கோல் பண்ண அப்போ ஏற்ற போக வேணும். என்னன்னு சொல்றது வாழ்க்கை அதான் சொன்னேன். வாழ்க்கைன்றது வந்து உண்மைக்குமே ஒரு போராட்டம் தானே. நாங்கள் நினைக்கிறது உண்டு நடக்கிறது உண்டு மாறிக்கொண்டே இருக்கும். அந்த மாற்றத்திலே நாங்கள் ஒரு மாறி வேலை செஞ்சு கொண்டிருப்போம். ஓகே இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி விட அதுக்கு எடுத்து கொண்டு வந்து எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டில் செய்கிற கண்டு இந்த ரோல் பிளாக்குவல் மற்றது வந்து கிரைண்டர் எல்லாம் எடுத்து கொண்டு வந்துட்டோம். இனி என்ன செய்யணும் போகும் செட் பண்ணுவேன். ஓகே பாருங்கோ இதில் வந்து இந்த துண்டு மாவுல் போடணுமெண்டா சில பேர் வந்து அப்படியே எல்லாத்தையும் நீட் படுத்தி போட்டு வெட்டி வச்சு விட்ருவாங்களே என்ன. இது வந்து நாங்கள் அந்த என்னண்டு என்ன செய்யணும் கரப்பு வைக்க போகிறோம். கரப்பு சரியில்லை இப்போ சரியான நேர்படுத்துறதுக்கு தான் நான் செய்கிறேன். இல்லைன்னு சொன்னால் எல்லாம் கண்டாட்டு வெட்டி வச்சு விட்ருவாங்களே நார்மலாக க்ளீன் பண்ணி சுத்தியாக போயிடும். சில இடங்களில் வேலை அப்படி தான் நடக்கிறது. அதுக்காக தான் உன்னை கொண்டு தெரிகிறோம். சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வெட்டி கொண்டு வரோமேன்னு சொன்னால் என்ன மாதிரி வெட்டுறது உடம்பு படுத்துவேன். இந்த மாவல் கொஞ்சம் கூடி கூட நிற்குது. அதுகளை ஒரு லைன் பண்ணி நீட் பண்ணி போட்டு தான் வைக்கணும். ஒரு இளவில் துண்டு இந்த கருப்பு துண்டை வெட்டி விட்டால் அப்படி நீட்டாக வச்சு விடணும். வெட்டுற வேலையில் எல்லாத்தையும் பிடிச்சி விட்டா சுகம் இல்லை. அதான் வெட்டிட்டு நான் எல்லாம் வெட்டி நீட்டாக கலையை பிடிச்சி நீட்டாக ப்ரெஸ்ஸாக உண்மைதான். திரும்ப வட்டி கொண்டு நிற்கலாம். இல்லை இப்போ மாவுள் வைக்கிற வேலைன்னா ஒரு வேலைக்கும் வந்து ஒரு கொண்டு போகிறக்கு ஒரு அமைப்பு இருக்கு. என்ன தனியாக ஒரு ஆள் செய்கிற வேலையண்டேக்க அதில் வட்டி போட்டு இதில் வந்து வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி பார்க்க என்ன புள்ள எல்லாத்தையும் நீட் படுத்த நெஞ்சாலையும் என்னண்டு இதுதானே அது முழு மாவுள்ள அதுக்கு மற்றது அப்படி இந்த அறைக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வைக்க கிடக்குது. இதுவும் வந்து ஒரு டிசைனாக விட்டுருக்குறோம். வட்டி என்ன செஞ்சுட்டு வேலைப்பாடுன்னு இருக்கு முடியலை. இதை வந்து கடையில் என்னண்டு கடையில் வந்து இந்த மாவுலாம் முன் வாசலுக்கெல்லாம் பைக்கிறக்கன்னு சொல்லி இருக்கேன்னு இருக்கான்னு 4 மாவு சேர்த்து ஒரு டிசைனாக இருக்கும். நடு கோலுக்கு வைப்பாங்களா. ஆனால் அதெல்லாம் விலை கூட அது சரியும் வேற இல்லை. இது வந்து உண்மையாக கடையில் வாங்கினதை பார்க்க இது நல்லா கிடக்கு. எல்லாரும் வந்து பார்த்துட்டு சொன்னவங்க இதாரா செஞ்சாங்க கேட்டவங்க நல்லா கிடக்குன்னு சொல்லி இந்த நாங்கள் முதல் முன்னுக்கு கீறி 2 பேரும் பிளான் பண்ணி கீறினதான் இந்த இது அமைப்பு. இது நான் காட்டினானோ தெரியல. இதுக்குள்ள வந்து காட்டையில் இதுக்குள்ள வந்து அப்படியே ஃபுல்லாக செய்ய இருக்குது பாருங்க. மாவுள் வந்து இதுலேயும் வந்து பார்த்தா இது கடையில் இது வாங்கி கொண்டு வந்து வச்ச மாதிரி தான் கிடக்கு உண்மைக்குமே. அதில் நடுவுக்குள்ள வந்து ஒரு கலர் ஒன்று வரும். அதையும் செய்ய காட்டுறோம். இது எல்லாமே இப்போ 4 மாவுள்ள வெட்டி தான் நாங்கள் செய்திருக்கிறோம். என்னண்டு 4 மாவுள்ள இந்த வெள்ளையில வெட்டி எடுத்து போட்டு கருப்பை வச்சு கிடக்கு. அந்த 4 முழு மாவுள் எடுத்து துண்டா வட்டி போட்டு வச்சுக்கோங்க. உண்மையிலே வேலை வந்து மினக்கட்ட வேலை. ஆனால் மினக்கட்டாலும் வேலை வந்து படு நீட்டாக இருக்கு பாருங்க. நீட் இல்லைன்னு சொன்னால் நான் பிடிக்க மாட்டேன். வாங்க நேராக தான் சொல்கிறோம். வேலை செய்ய மாட்டேன் வேற இருந்தாலும் வச்சு நீட்டு. மற்றது வந்து சிலவுகளும் வந்து சிக்கனமாக இருக்கணுமன்றக்காகத்தான் மினக்கட்டாலும் செய்ய நினைக்கிறது ஒரு காரியங்களை. அப்போ இப்போ இதை வெட்டி கொண்டு இதில் வந்து 4 5 6 வாசலுக்கிட்ட இருக்குது வீட்டுக்கு. இந்த வாசல் மற்றது நீ அங்கால
வெட்டுவோமே, வெட்டி கொண்டு தான் வைக்க துவங்கணும். ஆனால் வைக்கிறதுன்றதை விட நாங்கள் இப்போ என்னன்னு சொல்கிறது, இது வந்து இதுதான் இந்த வேலை முக்கியம், இந்த முக்கியமான வேலை. இதை வந்து நாங்கள் முடிச்சு விட்டா கதவுகளை போட்டு விடலாம். ஆமாண்ணே. அப்போ கதவை கூட்டிட்டு மற்ற வேலையில் பார்க்குறதா பார்க்கணும். எனக்கு வந்து செக்யூரிட்டி வேலை குறைஞ்சிடும். வேண்டு சொன்னால் கதவுகள் பூட்டாதபடியால் தெரியாது, சொல்லிக்கொண்டு இல்லை தானே. இப்போ பேனுவல் இருக்குது, லைட் வேலை, அது இதுகள் சொல்லிட்டேன். கதவை எடுத்துக்கொண்டு போக மாட்டாங்க, அப்படி என்று இல்லை. எல்லாம் அந்த பூந்து கூறக்கூடிய மாதிரி எல்லாமே இருக்குது. சில வேலை தனிய பிறகு வந்து இழுத்துண்டு போயிடுவாங்க கையில், அதுவும் ஒரு பயம், பேய் கொண்டு போயிடும். அந்த பிரச்சனை, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பயம் தானே என்ன அப்படி என்ற பயம் என்ற ரீசன். இதன் வழியில நான் குறிப்பிட்ட தனி செஞ்ச படுக்கிறது சில இடங்களில் தான் நீ படுப்பேன், தனியை வந்து இங்கே படுப்பேன் சில இடங்களில். ஏன்னு சொன்னால் வேலை கம்ப்ளீட் பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணித்தான் அடுத்த கடை சரியானது கொண்டுறோம்ன்றதுக்காக தெரியுதானே. இப்போ இதை வந்து ஒவ்வொன்றும் செய்யவள்கிட்டது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் எப்பயோ முடிய வேண்டிய வேலை இதெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் கொடுத்து கொண்டிருக்குது. நாங்களும் இப்போ அந்த வேலை மட்டும் செய்யலை தானே, வசந்த மட்டும் செய்யலை. இப்போ அதுக்கு லெவலாக நிறைய வேலைகளும் கிடைக்கிற போய் செய்து தான் அந்த வேலையை பார்த்தது. அது இந்த மாவு வேலையை கொடுத்துல தனியாக நான் தனியாக தானே செய்யலாம், கூலி அப்படி இடத்துலேயே போடுறே இல்லை. உண்மைதான். மற்ற மிஷன் வேலைகள் அது சற்று ஏன் கூலி போடல என்று நீங்கள் நினைப்பீங்களே, கூலியை போட்டு செய்தா என்னன்ற மாதிரி. எனக்கு கூலி போட்டு செய்யறதால இந்த தோதா இருக்காது வேலை. என்ன தோதாண்டு இப்போ விஷயம் பிள்ளைங்கனாக்கெல்லாம் இருக்கணும். இப்போ மாவுல தாங்களே அளந்து விட்டு அப்படி மாதிரி இருக்கணும். அப்படி இல்லாமல் சும்மா கொழுப்பை கரைச்சி தந்து போட்டு சும்மா நிற்கிறேன்டா நாலு வாழை கொடுப்ப நானே. நீங்க கஷ்டப்பட்டு சம்பளத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படியும் கொடுத்துருக்கான், அவசரம் மட்டும் ஒன்றும் செய்யலாம். அது செய்யறது ஒரு 4 வாழை கொடுப்பா நாங்களே கரைச்சிட்டு செய்வேன். ஒரு கூலியை போட்டு எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உழைக்கலுமோ அவ்வளவு தூரம் உழைக்கிறது வந்து எங்களோட வாழ்க்கைக்கு வந்து உண்மையா நல்லதுன்னு சொன்னா, நாங்கள் கஷ்டப்பட்டாதான் எங்களோட பிள்ளைகளும் சரி எங்களோட குடும்பம் நல்லா இருக்கும். அப்படிதான். சரி, இப்போ இன்றையும் சரி வசந்த விட்டையும் சரி நான் ஒரு 10-10 பிறகுதான் வீட்டை போகிறோம். உண்மைதான். 11 மணி ஆகும் வீட்டை போறோம்னு சொன்னா எல்லாரும் வந்து உண்மையா எங்களோட வயசுகளில் வந்து பார்த்தா நிறைய படிகள் இருக்கிறாங்க, இல்லைன்ட்டு இல்லை. சுதந்திரமான ஒரு பறவைகளாக திரிகிறாங்க. ஆனா என்ன சொல்றது, நாங்கள் பகல் சின்ன நித்திரவுள்ளே பெத்தினிய மாசமா உண்மை என்றால் வேலைங்க முகத்தை பார்த்தாலே தெரியும். அப்படியான சூழல்ல எந்த நேரம் அடிச்சு கேட்டாலும் வேலை என்ற ஒரு இதுல போயிடுவேன் நானும். எல்லாரும் வந்து சின்ன வயசுல கல்யாணத்தை கண்டி போட்டு கஷ்டப்படுறேன் நினைப்பாங்களா. நான் கஷ்டப்படுறோம், ஒவ்வொரு டைம் இஷ்டப்படுறோம், இஷ்டமா நினைச்சு கஷ்டப்படுறோம். ஏன்னு சொன்னால் பிள்ளைகள் இருக்குது, பிள்ளைகள ஸ்தானத்துல அவங்க நாளைக்கு நாங்கள் கஷ்டப்பட்டாலும் அவங்கள நல்ல மாதிரி நிலைமை கொண்டு வரணும்ன்றதுக்காக அப்புறம் நாங்களும் கஷ்டப்பட்டுட்டு எங்களோட பிள்ளைகளும் வந்து கஷ்டப்படுற மாதிரி விட்டோம்னு சொன்னால் இந்த சமுதாயம் வந்து என்னன்னு சொல்றது, ஒரு கேவலமா ஒரு பிள்ளைகள் என்றாலும் என்னென்றாலும் ஒரு கேவலமான முறையில் தான் உண்மைக்குமே பார்க்கறதுக்கு கூட ஆகையில் இருக்குது. அப்போ அப்படி இருக்க எங்களோட பிள்ளைகள நாங்கள் எங்களோட பிள்ளைகள் இல்லை, உண்மைக்குமே நாங்களே நினைக்கிறோம் ஒவ்வொருத்த பிள்ளைகளையும் எங்களோட பிள்ளைகளா தான் உண்மையாகவே நாங்கள் நினைச்சு கொள்றது. கல்யாணம் பண்ணல எங்களுக்கு தெரியாது இப்படி எல்லாம் கஷ்டப்படுவோம், உண்மையா எங்களுக்கு தெரியாது. இப்பதான் எல்லாம் தெரியுது. அதான் கல்யாணம் பண்ண கூடாது சின்ன வயசுகள்ல கட்டினா சீக்கிரம் சரி எவ்வளவு சரியான கஷ்டப்பட்டோம் இல்லையே. உண்மைதான். ஆனா கல்யாணம் கட்டினதுன்றதும் அந்த ஒரு வகையில இல்லைன்னு சொன்னா கெட்டு போயிருக்கும். இல்லாட்டி இல்லைன்னு சொன்னா உண்மையா கெட்டு போயிருப்போம். கல்யாணம் கட்ட ஆள்விட்டு இருந்த கல்யாணம் கட்டி ஒரு இந்த வயசுல ஏன்னு சொன்னா நாங்கள் கொஞ்சம் குளப்படிதான், குளப்படி வீட்டுக்கு பயம், குளப்படியா தெரிஞ்ச நாங்கள்லாம். ஆனா இப்ப வந்து எங்களுக்கு வயசு கூட இல்லையே. எத்தனை வயசு? 23, 19 வயசு. இந்த 19 வயசுலேயே நாங்க வந்து எப்படி திரியிறோம், கஷ்டப்பட்டு கொண்டு இதை துளைச்சு கொண்டு மற்றவங்களை பார்த்தா அவனோட வாழ்க்கையை என்ன மாதிரி இருக்குதுன்னு அப்படி ஒரு வாழ்றதுன்னு சொன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட 50 வயசு ஆகும். உண்மைதான். இந்த காலத்துல இது நடக்கும்ன்றதை சொல்ல முடியாது. டிரைவனும் அதாச்சும் வந்து உழைச்சாதான் இந்த பூமியில நாங்கள் வடிவா வாழலாம். எங்களால் இயன்ற அளவு வரைக்கும் உழைச்ச பிள்ளைகளே எல்லாரையும் வாழாட்டியும் பரவாயில்ல, எங்கட மனசு பிள்ளைகள் நல்லா ஓரளவு நல்லா வாழ வச்சாக்கணும் இல்லையே. கண்டிப்பா நாங்கள் கூட கஷ்டப்படுறது பிரச்சனை இல்லை. அது ஒரு ஆம்பளை எல்லாம் கஷ்டப்படத்தான் வேணும்.
நாங்கள் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கஷ்டப்பட்டு கொண்டு சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டுட்டோம் இருக்கிறோம். அதுக்குள்ள சின்ன வயசுல பிள்ளைகளும் நாங்களே சின்ன பிள்ளைகளா இருந்துட்டு எங்களுக்கு ஒரு சின்ன பிள்ளைகள் சில நேரங்களில் வீடியோவில் பார்க்குறவங்க எல்லாம் யோசிப்பாங்களே இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாம் என்னன்னு சொல்றது, இவனவனுக்கு எது நடக்கணும்னு இருக்குதோ அப்படியே அது நடந்து கொண்டு தான் இருக்குது. எதிர்பார்க்கல இப்படி எல்லாம் கஷ்டப்படுவோம், அப்பா அம்மாவோட இருந்து போட்டு எவ்வளவு நிலையில என்ன மாதிரி சூழல்ல இருந்து வாழ்ந்தேன். கல்யாணம் செய்யணும்னா நான் வேலைக்கே போறேன். அதுதான் நான் என்னத்துக்கு யோசிக்கிறேன் சொல்லுவாப்போ. வீட்டாளி மட்டும் வாங்குவேன், வேற ஒன்று அலைமுறையே இல்லை. என்ன தேவை என்றாலும் இப்ப என்ன செய்யறது, கிடந்து முறிய வேண்டியதா இருக்குது. நினைக்கிறேன் வாழ்க்கை 8 மணி தேர்தல் தான் ஒரு மனுஷன் வேலை செய்கிறேன். நாங்கள் உண்மைதான். பார்த்தால் இப்பயே என்னன்னு சொல்றது, அதுக்காக ஆரம்பங்களை சும்மா நாங்கள் யார்கிட்டையும் சும்மாட்டும் வேண்டிக் கொள்ள நாங்கள் உழைச்சத்தான் எங்களுக்கு என்னென்றாலும் நாங்கள் செய்து கொள்ளும். யார்கிட்டையும் சும்மா பண்ற அளவு இல்லை. சும்மா வாங்குறேன் இல்லை. மற்றது யாரும் அவமானப்படுத்தினால் அது யாரும் சின்ன கதை காய்ச்சாலே எங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அதுக்கு தான் வாழ்ந்து கொள்றோம். அதை எவரா இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு கதை காய்ச்சாலும் பிடிக்காது எங்களை. இதா கதைச்சா அதாச்சும் தப்பா நினைச்சிட வேண்டாம். ஐயோ இவங்களை அப்படியா இப்படியான்னு சொன்னா அந்த எல்லாத்துக்கு ஏற்ற மாதிரி வாடல. சில பேர் கதைச்சிருக்கீங்கன்னா நான் அவரோட என்னண்டு ஐயோ நீங்கள் அப்படியான்னு உடனே ஃபோன் பண்ணி என்ன விவரமெண்டெல்லாம் நான் நிறைய பேரோட நிறைய இடங்களை கதைச்சிருக்கிறேன். ஏன்னா என்ன அவமானப்படுத்தினா எங்களுக்கு பிடிக்காது உண்மையாகவே. அப்படித்தான் இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படித்தான் எங்களை குடும்பங்களை கொண்டையும் பிள்ளைகள்ல இருந்து எல்லாரையும் வழி நடத்தணும் என்றது. நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களை பிள்ளைகள் படக்கூடாதுன்னு முக்கியமாகவே. ஏன்னு சொன்னால் சொல்லப்போனா நிறைய விஷயங்கள் இருக்குது குடும்பம் என்ற வாழ்க்கையில. நாங்கள் சரியா அடிவந்தது இல்லை. உண்மை அப்படியான சூழல்ல இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறத சொல்ற கதையில ஒண்ணு குடும்ப வாழ்க்கையில கதையை நீங்கள் சில நல்ல வாழ்ந்து 100 வயசுக்கான வந்தவங்க கூட கதைக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு அனுபவம் வந்துட்டு எங்களுக்கு அனுபவம் வந்துட்டேன்னு சொல்ல மாட்டேன். இன்னும் அனுபவம் வேற இருக்குன்னு இன்னும் நிறைய அனுபவம் ரீதியா வேற இருக்குது. ஏன்னா எல்லாரையுமே நாங்கள் நேசிக்கிறோம். வெளியில போனாலும் ஒரு பிள்ளைகளை பார்த்தாலும் சின்ன ஒன்னையும் பார்த்தா எங்கட பிள்ளைகள் மாதிரி எங்கட பிள்ளைகள் நல்ல உடுப்பு போட்டுக்கொண்டு போனா அந்த பிள்ளைகள் நல்ல உடுப்பு போட்டுக்கொண்டு வரணுமென்றதை தான் உண்மையாகவே நினைப்போம். எங்கடையில மட்டும் ஒழுங்கா நல்ல மாதிரியா சோக்கா இருக்குன்னு போட்டுவான்றது நினைக்க மாட்டோம். இந்த மற்ற பிள்ளையும் அதே மாதிரி வரணுமென்று தான் நினைக்கிறது. அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதை குறித்த ஒரு வீடியோக்கள் கண்டிப்பா நானும் போடுவேன். ஏன்னு சொன்னால் சில இடங்கள்ல பிள்ளைகளை சில இடங்கள்ல கஷ்டங்கள் அறியாமல் இப்ப மற்றவங்க பாக்குறவங்க பிள்ளையாக விமர்சிக்கணும். இந்த பிள்ளை நான் அப்படி ஊத்தோடு போட வருது அப்படி வருதுன்னு சொல்லிக்க அவங்களோட குடும்ப கஷ்டம். எல்லாருக்கும் சரியான முறைக்கு புருஷன் நேரம் சில இடங்கள் அமைய மாட்டாங்க. ஆனா நீங்க சொல்ல போனா என்ன ஸ்கூல் வழியே இருக்கிற மாஸ்டர் மேல இருந்தாலும் சரி பிள்ளைகளை காயப்படுத்தாதுங்க. யார் இருந்தாலும் குறை கதைக்கிறது இல்ல நிறைய இடங்கள்ல நான் கண்டிருக்கிறேன் உண்மையான விஷயத்த. அப்ப நான் சரியான கவலையா இருக்கும் மீண்டான்றது மாதிரி. என்ன சொன்னா சில இடங்கள்ல குடும்பத்துல சில ஆம்பளைகள் பிள்ளையா இருப்பாங்க, குடும்பத்தை நேசிக்காம இருப்பாங்க. எல்லாரையும் சொல்லல ஒரு சிலர் இருக்கிறாங்க அப்படி தங்களோட உடம்பு மட்டும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஏதோ கல்யாணம் கட்டிட்டா பிள்ளை பிறந்தா காணணும்ன்றது மாதிரி அந்த பிள்ளை எப்படி வளருது, சமுதாயத்துல எப்படி போகணும், அமைச்சு விடணும்ன்றத யோசிக்கிறே இல்லை. அவ தெரியாமல் சில டீச்சர்ஸ் மேல சில சேர் மாதிரி இன்னும் ஊத்தியா நிக்கிறேன். அந்த பிள்ளை இந்த மனோடைய கசங்கேக்க அதுல பெரிய ஒரு வேதனையை உண்டாக்கும். அப்படி இந்த வீடியோ பார்க்குற நீங்க உங்களுக்கு ஒரு படிக்கிற மாஸ்டர் மேல இருந்தா சேவ் பண்ணி விடுங்கோ. அவங்களோட உள்ளத்தை பாருங்கோ. எங்கட பிள்ளைகள்ன்றதை நேசிங்கோ. நேசிச்சா அப்படி கதைக்க வராது. இல்லைன்னு சொன்னா ஒரு உடுப்பு எடுத்து கொடுங்க. உண்மையா தான் சொல்றேன் நான். எடுத்து கொடுங்கோ என்று சொன்னா நாங்க அப்படி செய்வோம். அப்படி செய்வோம்ன்ற வீடியோல கதைக்கிறேன் இல்லை. இந்த மனசுல இருக்கிற ஒரு தன்மை அதுதான் வெளிப்படுத்துறேன். இப்ப நீங்க கணக்கே இருக்கிற குடும்ப வாழ்க்கை இதுல என்ன மாதிரின்றது. நிறைய பேர் குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. குடும்பம் இல்லாமல் உலகமே இல்லை. ஏன்னா நான் இந்த கொஞ்சம் நீங்க கதைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் கதைக்கணும் மறந்துவோம். அடுத்த சந்தர்ப்பம் தான் கதைப்பேன். ஒவ்வொரு நாளும் வெடியுதுன்னு சொன்னாலே ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை போராட்டமா தான் போகும். உண்மைக்குமே வாழ்க்கையில எவ்வளவோ சோதனைகள், வேதனைகள், துன்பம், துயரம் நிறைய கடந்து இருக்குது. எல்லாத்தையும் கடந்து போக வைக்க ஒவ்வொன்றுமே அனுபவம். அதாச்சும் ஒவ்வொரு பிள்ளை ரீதியாக வரும், பிள்ளைங்க ரீதியாக வரும், மனைவியின் ரீதியாக வரும், சமுதாயத்தின் ரீதியாக குடும்பம் உண்டு வாழ்க்கை அப்படின்ற நல்ல ஒரு அனுபவம். ஏன்னு சொன்னா இந்த கதை நாங்கள் இப்படி கதைக்கிறோம்னு சொன்னா
வாழ்க்கையில நல்ல மாதிரி வாழணும், 4 பேர் மதிக்கத்தக்கமையா வாழணும் என்றபடியாகத்தான் எப்படியெல்லாம் வாழணும் என்று சொல்லி நிறைய கற்பனைகள் இருக்குது. கற்பனைகள் இருக்குதுன்னு சொன்னா கோடீஸ்வரனா வாழணும் அப்படி வாழணும் இல்லை, காசுக்கு அப்படியெல்லாம் ஆசை இல்லை. குடும்பத்தை நல்ல மாதிரி ஆக்கணும், சமுதாயத்தையும் மற்ற சின்ன சின்ன பிள்ளைகளோட மனசை குறைச்சி இந்த இது இல்லாமல் நல்ல மாதிரி வழி நடத்தணும் போகணும்ன்றது தான் நினைப்பேன். அப்படித்தான் நினைக்கிற ஒவ்வொருத்தரும். எனக்கு வந்து உண்மையாக ஃப்ரெண்ட்ஸ் என்றதுக்கு யாரும் எனக்கு வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்ல போனால் 1 லட்சத்துக்கு மேலாக இருக்கும். நான் பல இடங்கள்ல படியல், ஆனால் ஃப்ரெண்டுன்னு பார்த்தா 3 பேர் தான். அதுலேயும் வந்து 1-2 சிலது ஊசலாடுது, உண்மையாக ஊசலாடுது. வந்து ஏன் சொல்றதுன்னு சொன்னா சில டைம்ல புரிந்துணர்வு இல்லாம இருக்கும். இப்ப நாங்கள் ஒண்டாத்தான் படிச்ச நாங்கள் இந்த ஒண்டா படிச்ச நாங்கள் பழகிறோம், 1ஆம் ஆண்டுலேருந்து ஒண்டா படிச்சு வந்து உலகளமும் பழகிறோம். இதுவரைக்கும் எந்த விதமான மன கசப்புகள் ஒன்றும் வந்தது இல்லை. வந்து வராமல் வந்தாலும் அதை வந்து உடனே சமாளிச்சு கொள்வோம். சில இடங்கள்ல வந்து ஃப்ரெண்ட்ஷிப் என்ற முறையிலேயே நிறைய துரோகம். ஃப்ரெண்ட்ஸ்ன்ற எங்களுக்கு எக்கச்சக்கமா இருக்கு. பசுமானவங்கள எங்க போனது இருக்கு, நாங்கள் பெருசா அவரோட சேர்றே இல்லை. உங்களுக்கு தெரியும், சமைக்கிறேன்னு சொன்னாலும் சரி, வீட்டில் சாப்பிட்றதுன்றாலும் சொல்றேன், வேலை செய்யறேன்றாலும் ஏண்டா உண்மையா எனக்கு வந்து வேற ஆக்கலன்றதுக்கு இந்த நட்பு ரீதியாக எனக்கு அந்த வெளியிடத்துல பெருசா எனக்கு சொல்ல இல்லை. அப்படி இல்லைன்னு சொல்லி நிறைய இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. பார்த்து அப்புறம் 4 பிள்ளையா நினைப்பாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க, இல்லைன்னு இல்லை. ஃபிட்டா பழகி கொண்டிருக்கிறோம் நாங்கள். இந்த சொந்த உறவு மாதிரி பழகிறது இது உண்மையான ஒரு நெருக்கம். அதனடியால பெரிய அளவுக்கு போற இல்லைன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாலே வந்து நிறைய பிரச்சனைகள் ஊடாக வரும். சில கேள்விகளை நிறைய பேர் இப்ப அண்டி விடுறது வந்து இப்ப நான் ஒரு கதை சொன்னா 3 கதையை சொல்லுவான்னு ஒன்றுதான் நாங்கள் ஒரு 2-3 கதையை கூட வச்சு விட்டா அது பெரிய புரிந்துணர்வு இல்லாமல் கோவிக்கிறது அப்படியே பழக்கம் இல்லை. அப்ப 2 பேரும் நாங்கள் வந்து புரிந்துணர்வோட செயல்படுறபடியால பெரிய ஒரு குறையுமே ஒன்றையுமே நினைச்சதே இல்லை. நல்ல மன ரீதியாக பழகிறோம். என உண்மைக்குமே அப்படித்தான் நீங்க எல்லா ஃப்ரெண்டு பார்த்தாலும் எல்லாரும் அப்படித்தான் இருக்கணும்ன்றதை உண்மையாக நினைக்கிறது. இந்த இடத்துல இந்த கதையை இப்ப திடீரென்று வந்தேன் அப்படிதான் வாழ்க்கை வந்துட்டோம்னு சொன்னால் வாழ்க்கையில ஒருத்தருக்கும் வந்து என்னன்னு சொல்றது, ஒரு ஆலமரம் மாதிரி மாறணும்ன்றது. நாங்கள் வந்து ஆலமரம் பண்றது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு நிழலை கொடுக்கும், எங்களுக்கு மட்டும் இல்லை. எனக்காக வாழ்றது ஆலமரம் எல்லாருக்குமே அப்படித்தான் நினைச்சு வாழ்றது. அப்படி இருக்கேதான் கடவுள் எங்களுக்கு வந்து இது வந்து சோதனை காலம்னு சொல்லலாது. எங்களுக்கு யார் செய்த பாவம் பாட்டு படிப்புண்டு உண்மையா சார் படிக்க போனாலும் படிக்கலாம். என்ன பாட்டு படிப்புன்னு சொல்லி நாளை படிச்சு காட்டுறோம் உங்களுக்கு. எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பாட்டு சோகம் என்று சொல்லலாது. சில வாழ்க்கையின் அனுபவ ரீதியாக பாட்டுகள் வரும், அப்படி நல்லா இருக்கும் எல்லாமே. ஓகே, அப்படி இருக்க நாங்கள் வந்து இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்றோம். இதுல வந்து யாரையுமே வந்து தப்பாக இட போட்டு கதைச்சுதான் நினைச்சிடாதீங்க. ஒவ்வொன்றையும் நீங்க அது விளங்கல என்ன திரும்ப வீடியோ போட்டு பாருங்க, சரியா இருக்கும். பார்த்துட்டு கமெண்ட் எழுதுங்க. ஓகே, ஏதாவது பிள்ளையா நாங்கள் கதைச்சிருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. கண்டிப்பா இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம். இந்த வீடியோ கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புதிய ஒரு வீடியோட மாவல் வீடியோட சந்திப்போம். பாய்.